ஓரணியில் தமிழ்நாடு 1 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை ஜூலை 1 முதல் தற்போது சுமார் 1 கோடி உறுப்பினர்கள் திமுகவில் சேர்ந்துள்ளனர் என்று செய்தி வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள் என்ன? ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகள் நேரடியாக வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஒரு ஓரணியில் திரள வேண்டியதற்கான அவசியம் என்பது குறித்து எடுத்துரைத்து அதற்கான கேள்விகள் அனைத்தையும் அவர் பொதுமக்களிடமே தெரிவித்து அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது ஓரணியில் தமிழ்நாடு என்ற இலக்கானது 1 கோடி உறுப்பினர் பதிவை தாண்டி இருக்கிறது என்ற ஒரு தகவல் என்பது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி பார்க்கும் பொழுது கூட மாவட்ட ரீதியாக கூட எந்தெந்த மாவட்டங்கள் அதிகபட்சமான பதிவுகள் இருக்கிறது என்று கூட தெரிந்திருந்தன. அதில் திருச்சுழியில் 42%, அதே போன்று கரூர் 4%, கம்பத்தில் 30% என சதவீத ரீதியாக கூட புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்றது தற்போது 1 கோடியை தாண்டி இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ஏன் ஓரணியில் தரன மண் மொழி மானம் காப்பதற்காக அனைவரும் ஓரணியில் பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளுக்கான பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்தான் அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நோக்கங்கள் அனைத்தையும் எடுத்துரைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஓரடி தமிழ்நாடான இலக்கானது தற்போது இந்த 1 கோடியை எட்டி இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுமக்களும் பெரிய அளவிலான வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் திமுகவினர் மட்டுமல்லாது பொதுமக்கள் எதிர்க்கட்சியினர் இல்லங்களுக்கு கூட நாங்கள் சென்று தற்போது சேர வேண்டிய அவசியம் என்பது குறித்த அறிவுறுத்தலை வழங்குவோம் எனவும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது ஓரணியில் தமிழ்நாடு என்பது 1 கோடியை தாண்டி இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அதாவது அரசு நிகழ்வுகளுக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகளில் ரோட் ஷோ முடிந்ததற்கு பின்பாக பொதுமக்கள் இல்லத்திற்கு நேரடியாக சென்று இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தி அவன் பொதுமக்களிடம் கலந்துரையாடி அந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை பிரச்சார இயக்கத்தையும் முதலமைச்சரும் மேற்கொண்டதும் கூட குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் திமுகவுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 1 கோடியை தற்போது ஓரணியில் தமிழ்நாடு என்பது தாண்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.